முடிஞ்சாச்சு. டீயை குடிச்சு முடிச்சாச்சு. போடா முன்னாடி போடா. அவனுக்கு ஃபோன் அடித்தோம், வரல. 7 பேர் தான் கன்ஃபார்மாக. என் வண்டி இப்போ போகிறப்போ சோலோவாக தான் போகுது. ஃபோன் அடித்தோம், எடுக்கலை அவன். சரி, ஏதோ வேலையில் இருப்பான் போல். அவனா ஃபோன் அடிப்பான். இந்த ரோட்டில் தரமாக இருக்கும். இந்த ரோட்டிலலாம் வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொசுக்குன்னு யாராச்சும் ஊடால வந்துடுவாங்க, டாக்ஸ் கிராஸ் ஆகிரும். அதுதான் அது ஒன்று தான் பயமாக இருக்கும். மற்றபடி வண்டி விரட்டலாம் விட்டு. அதே மாதிரி சிக்னல் முக்குக்கு சிக்னல் இருக்குது. சிக்னல் போட்டால் 50-60 கிடையாது, 100 தான். 100 செகண்ட் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பூ மார்க்கெட்டு சிக்னல்லாம். இந்த தலையும் போகிறான் பாருங்கள். இப்போ தான் சொல்லி 3 தலையும் கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே தியேட்ரு கட்டினதுலேருந்து எப்போயுமே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நாங்கள்லாம் மதுரையில் என்ட்ரி ஆனதுக்கு அடையாளமே எனக்குள்ளே இருந்த ஒரு ஆர்ச்சி தான். இப்போ அந்த ஆர்ச்சையே இடிச்சு தள்ளிட்டாங்க. வேறு ஊருக்கு வந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது. மதுரையில் தான் இருக்கோம், ஆனால் வேறு ஊரில் இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்குது அந்த ஆர்ச் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்போ நாங்கள் எங்கிட்டு போகிறோம்னா சர்வேர்கள் வழியாக போயிட்டு 3 மாவடி அப்படியே ஐயர் பங்களா போய் நத்தம் ஃப்ளைஓவரில் ஏறிடுவோம். இந்த பக்கம்தான். கேட்குறாப்புல, என்ன தலை ஒருத்தர் வரேன்னு சொன்னார், ஆளக்கானா அப்படின்ட்டு. அவனெல்லாம் நம்ப முடியாதுங்க. அவனெல்லாம் என் ஆஃபீஸ் ரைட் சைடில் இருக்குது என் ஆஃபீஸு. யமகா ஷோரூம் ரைட் சைடில், அங்கே தான் வண்டி எடுத்தேன். நானாக வண்டி எடுக்கிறப்ப கூட யாரையும் கூப்பிட்டு போகல, நான் மட்டும்தான். எனக்கு பிடிச்சி வண்டி நான் போனேன், போய் கொட்டேஷனை போட்டேன். மறுநாள் போய் வண்டியை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய பழைய பல்சரை கொடுத்துட்டு, எக்ஸ்சேஞ்சு மாதிரி அந்த பழைய பல்சரை கொடுத்து டவுன் பேமெண்ட்டை அந்த அமௌண்ட்டை வச்சு கட்டி மேற்கொண்டு இந்த அமௌண்ட் இதுக்கு இஎம்ஐ போட்டு இந்த வண்டி வாங்கியிருக்கேன். நான் வண்டி வாங்கின 1 வாரம் கை வலி, ஷோல்ட்ரு வலி, எல்லா வலியும் இருந்துச்சு, குறுக்கு வலி. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஒன்றும் தெரில, அவ்வளோவா பெயின். குண்டாக இருக்கவங்க ஓட்டினானா அவ்வளோதான், டேங்கு மேலே படுத்துடணும். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்களோ. இருந்தும் விரட்ட தோணலை. ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, இருந்தும் விரட்ட தோணலை. நம்ம
எங்கே விரட்டணுமோ அங்கே தான் விரட்டுவோம் நம்மலாம். ஹைவேஸ்னால் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடில் போவோம், சிட்டிக்குள்ளனா அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடில் போவோம். எப்போயாச்சும் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் டபுள் ரோட்லாம் மெதுவாக போகிறது அது ஒரு ஃபீல், தனி ஃபீலு. அது தெரியும், உங்களுக்கே தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கே தெரியும். வரேன் வெர்சன் R15 வெர்சன் 2 வர்றேன். அவன் ஃபாக் லைட் அப்படி அடிக்குது பாரு அங்கே. சரி நம்ம போவோம். இப்போ மறுபடியும் இந்த நாத்தாம் ஃப்ளைஓவர் ஏறினதும் அங்கே ஒரு ஃபோட்டோ போடணும், அது இதுன்னு வாங்க, அங்கே போய் வேறு நிற்கணும். போன வாரம் போய் இன்னைக்கே போலீஸ் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்க, எங்களை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எதுக்கு போவீங்க அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனையாகி போச்சு. ஏரியா பேரை சொன்னாலே பதறாங்க. சோழகிரபுரம் அப்படின்னு சொன்னதுக்கு சோழகிரபுரமா, அங்கேருந்து எதுக்கிட்ட இங்கே வந்தீங்க, உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு. கோயிலுக்கு போகிறோம் மேடம், சிறுமலைக்கு போகிறோம் பண்ணோம். ஒரு நல்ல வேலைக்கு ஒருத்தன் மாலை போட்டிருந்தேன், ஒருத்தன் காப்பு கட்டியிருந்தேன், அதனால் விட்டாங்க. சரி ரைட்டு கோயிலுக்கு தான் போகிறாங்க போல் அப்படின்ட்டு. இல்லைன்னா வச்சு செஞ்சு அமுச்சுட்ருப்பாங்க. எங்களை கூட 2 அடி அடிச்சுட்டு போங்க, நாங்கள் கூட தாங்கிடுவோம், வண்டியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. வண்டி நமக்கெல்லாம் எனக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கீழே போய் ஏதாச்சும் முட்டி விழுந்தால் கூட எனக்கு என்னாச்சுன்னு பார்க்க மாட்டேன், நான் வண்டிக்கு என்னாச்சுன்னு தான் பார்ப்பேன். என்னை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பற்றி காயம் ஆறிடும். ஆனால் வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் சின்ன இண்டிகேட்டர் ஒரு வாட்டி ஒருத்தன் தட்டிட்டான், ஒரு ஸ்கூட்டிக்காரன். இண்டிகேட்டர் பிஞ்சு தொங்குது. அந்த இண்டிகேட்டர் தொங்குனதுக்கே எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. அந்த மாதிரி போச்சு. உடனே இப்போ இண்டிகேட்டரை மாற்றி வேறு இண்டிகேட்டர் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தான் படான் இருந்துச்சு. மொத்தம் பாலம் வந்தாச்சு. தலை வாங்க ஓட்டுங்க, நல்லா இருக்கு. நான் சல்லுன்னு போக வேண்டியதான். பாவம் இவன் நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்டு போனாங்க அவன்னு. எல்லோரும் நமக்கு முன்னாடியே போயிட்டாங்களோ, நம்ம தான் சுலோவாக வரோம்னு நினைக்கிறேன். அவங்க விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் மெதுவாக போகிறத பார்த்து அவங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பக்கம் போயிட்டு வரவங்கலாம் ரொம்ப சிரமம். நிறைய 2-3 பேர் மேலே ஏறி இப்போ பாலம் ஏற போகிறோம், மேலே நிற்க போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு. இதுதான் நடக்க போகுது பாருங்களேன். ஏன்னா இந்த வட்டம் நாங்கள் மேலே ஏறப்போலாம் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவன்ட்டாச்சும் பேச்சை வாங்கிட்டு தான் போவோம். வா இங்கே ஆளுகளுக்கானா இங்கடா இருக்க நீ, வாடா ஆளுகளுக்கானா. இந்த ஸ்பீடு பிரேக்கரு அதை கூட பார்த்து ஒன்றும் பண்ணாங்க. இந்த ரோட்டில் பெயிண்ட்டுன்றது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க, நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஆமாம்.